பார்த்தாரு, அவரும் மூத்தாயிட்டாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா நபியோட மனைவி மிக மிக இறக்கமான மனைவி. எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பாக இருந்தாங்க. மனைவி அப்படிதான் கணவனுக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பாக, உதவியாக, ஒத்தாசையாக, அவருக்கு துன்பங்கள் இருக்கக்கூடியவளாக, அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவளாக, அவரோட கஷ்டத்தை போக்குவதாக, எல்லா வகையிலையும் ஒரு பக்கபலமாக இருப்பவர் தான் பெண். ஒரு பெண் எப்பயுமே என்ன இருக்கும்ல, அது மாதிரி ஒரு பெண் இருக்கும். சொல்ல வர விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த அப்படியாக இருந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா இறந்துட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உதவி பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. தன்னுடைய தௌலத்தை முன்னுக்கு கொண்டு போக முடியல, உதவியாக இருக்குது. மக்களை ரொம்ப கஷ்டம், பிரச்சனை, எல்லாருமே தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சோம், தாயிஃபுக்கு போவோம். ஏன்னா நபியாக தன்னுடைய குழந்தை பருவத்தை கழிச்சது தாயிஃபில் தான். குழந்தை பருவம்னா ஹலீமா சாதியை வளர்த்தாங்கல்ல, ஹலீமா சாதியில் ஒரு தாயிஃப். ஹலீமா சாதியை தாயிஃப்லேருந்து போயிட்டு அந்த குழந்தை எடுத்துட்டு வராங்க. சும்மா தெரியுமில்ல, குழந்தை எடுத்துட்டு வராங்க. ஒட்டகத்தில் ஒட்டகம் வீர ஒரு நல்ல உற்சாகம் ஒட்டகமாக மாறிச்சு, வேகமாக வந்துச்சு. அப்போ தாயிஃப்லேருந்து தான் போனாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, தாயிஃபுக்கு போனேன்னு சொன்னால் தாயிஃபில் மக்கள் நமக்கு உதவியாக இருந்தாங்கன்னு சொன்ன அந்த தாவத்தை மிக மிக லேசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்து ஹாரிஸா வளர்ப்பு அவங்களும் நடந்து வராங்க. தாயிஃப் கிட்டத்தட்ட 108 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நடந்து தான் வராங்க. இந்த வாரத்துலேயும் வரல, இந்த வட்டாரத்துலேயும் வரல. வந்து நம்ம தாயிஃபில் 10 நாள் தங்குறாங்க. இங்கே பனு சகீஃப்னு சொல்லி ஒரு கோத்திரம் இருந்தாங்க, ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் 3 தலைவர்மார் இருந்தாங்க. 10 நாள் ஒவ்வொருத்தராக செஞ்சு பேசி பார்த்தா யாரும் ஏற்றுக்கொண்ட மாதிரி இல்லை. அப்போ யோசிச்சு அந்த 3 தலைவர்மாரை சந்திப்போம். அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க வார்த்தை வந்து மற்றவங்க கேட்பாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை முன்னு கொண்டு போக லேசாக இருக்கும்னு நினச்சிட்டு அந்த 3 தலைவர்மாரையும் சந்திச்சாங்க. சந்திச்சு பேசி தௌத் கொடுத்தனையும் ஒரு தலைவர் சொன்னார், அல்லாஹ்க்கு நபியாக அடுத்து குலத்தை யாரும் கிடைக்கலையா அப்படின்னு என்ன கிடைச்சாங்க. அப்படின்னு கேட்டு ரெண்டாவது ஆள்கிட்ட போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவர்கிட்ட போய் தௌத் கொடுக்குறாங்க. சொன்னார், நீங்கள் வந்து சொல்லிட்டேன்னு நான் நாளைக்கு கியாமத்தினால எல்லாம் கேட்டால் சொல்லிட்டு விடுறேன், கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு முகத்தில் அடித்த மாதிரி ஒரு பதில். மூணாவது ஆள்கிட்ட போன அவர் சொன்னார், பேசாதீங்க, அவரோட பேசாமல் போய் அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. போன ஆள் கிளம்பும் போது போனால் திரும்ப வந்துடுவாங்க, திரும்ப நமக்கு வந்து கொள்ள பிடிப்பாங்க. எல்லா பசங்களையும் சின்ன சின்ன பசங்களையும் அவங்களுக்கு நின்று கல்லடிச்சு கல்லால் அடிச்சுருந்தாங்க. அப்போ ஒரு பக்கத்தால் கல்லடிச்சா நம்ம பக்கத்தில் வடிவில் எல்லா பக்கமும் சுற்றி அடிக்கும் போது சொல்லலாம் எல்லாம் ரத்த உடம்புல வடிய ஆரம்பிச்சு. ஜெய்து பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ தான் மறைப்பாங்க, முன்னால் வந்து மறைக்கிறாங்க. இங்கே அவனோட தலை முழுக்க காயம், ரத்த வடிஞ்சு கொண்டே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்த வடிஞ்சு அவருடைய பாதனையும் கால் ஒன்றும் ஒட்டிருச்சு. ஓடுறாங்க, நிற்கிறாங்க, ஓடுறாங்க. அடி பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ரிவாத்தில் வந்து என்னன்னா, தன்னுடைய ரத்தம் கீழே போய் பூமியில் விழுந்துடாம ரத்தத்தை மேலே எடுத்து விட்டாங்க. ஏன்னா நபியில ரத்தம் பூமியில் விழுந்துட்டு அந்த கூட்டத்தை அதில் அழிச்சு போட்டுருவாங்க அப்படின்ற பயத்தில் ரத்தத்தோட மேலே எடுத்து விட்டாங்க. ஓடி வராங்க, உடம்பு நின்றாங்க, ஓடி வராங்க. வந்து இந்த இடத்துல ஒரு கிரேப்ஸ் தோட்டம், ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அது யாருன்னு சொன்னால் ஷெய்பான்னு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான ஒரு காஃபியுடைய தோட்டம். குத்துபா ஷெய்பா 2 பேரும் ரொம்ப கடுமையான காஃபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்மா 2 பேர் ஆரம்பத்தில் திருமணம் நபி அவங்க நபி ஆகிறதுக்கு முன்னாடி நபி எப்போ நான் நபி ஆகிட்டேன்னு சொல்லி அறிவிச்சாங்களோ உடனே என்ன பண்ணான்னு சொன்னால் ரபியான்றவண்ட மகன் தான் 2 பேரும் குத்துபா ஷெய்பா. 2 பேர் என்ன பண்ணாங்க, 2 பேரும் சொல்லிட்டாரு, அப்பா நீங்கள் அந்த நபிய மகள்னே தலாக் சொல்லிடுங்க. ஒரே ஏரியா 2 மகன் தலாக் சொல்லப்பட்டுச்சு. அந்த 2 மகன் உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் பண்ணாங்க. அவ்வளோ கடுமையான காஃபிர், இஸ்லாத்துக்கு ரொம்ப விரோதி. அவன் இங்கே பக்கத்தில் வாரான், ஷெய்பா அந்த டைமில் இருக்கிறான். இந்த பக்கத்தில் வந்து பார்க்குறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு வந்து தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன்ட அந்த கொடிய காஃபிர் இடத்துல கவலை வரண்டா நம்முடைய நிலைமை எந்த அளவு ஓடி வாரான். வந்து அவருடைய தோட்டத்தில் அத்தாஸ்ன்னு சொல்லி ஒரு நஸ்ரானி கிறிஸ்டியானி வேலை செஞ்சு வந்தார், வேலைக்காரர். ஓடி கூப்பிட்டு சொன்னார், அது முகமது எங்கே இருக்கிறார், அடிப்பட்டு வந்துருக்கிறார், இந்த திராட்சை கொடுக்கல அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயம்ல திராட்சை பழத்தை கொடுத்து வச்சு கொடுத்தாரு. நல்லா சுபஹானஹு வ தஆலா எவ்வளோ நடக்கமில்லை. இந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நஸ்ரானி கிறிஸ்டியன் என்ன பண்ணார், அந்த பிளேட்டை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு பிளேட்டை நீட்டுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிளேட்டை எடுத்துட்டு திராட்சை வச்சு 2 ரிவாயத்தில் வந்து பிஸ்மில்லா என்று சொல்லி கேட்டதான். யாரும் சொல்லாத வார்த்தை நீங்கள் சொல்றீங்க எப்படின்னு கேட்குறது. அதே விஷயம்
ஒரு சொல்ற என் பேர் அத்தாஸ், நீங்க எங்க ஊருன்னு கேட்குறாங்க. சொல்ற என் ஊர் நீனவா, ஈஜிப்ட்ல நீனவான்னு சொல்ற ஊர் நீனவா. இப்போ நபி அவங்க கேட்குறாங்க நீனவாவா, அங்கே தானே யூனுஸ்னு சொல்லி சகோதரர் இருந்தாரு அப்படின்னு கேட்டாங்க. இவர் கேட்குறாரு யாரை சொல்றீங்க யூனுஸ், யூனுஸ் இப்னு மத்தாவை சொல்றீங்களான்னு கேட்டாங்க. யூனுஸ் இப்னு மத்தான்றது வந்து மீன் மொழிங்க நம்பி இருக்கிறாங்கல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அந்த நபியோட பேர் தான் யூனுஸ், அவரோட வாப்பட பேரு மத்தா. அப்போ யூனுஸ் இப்னு மத்தா, இப்போ அவர் யார் சொல்றீங்கன்னு கேட்டபோது அவர் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற அவர் எப்படி அவரோட சகோதரன் அப்படின்னு விஷயத்துக்கு வரான் பாருங்க. நான் அன்னைக்கு சொன்னேன்ல தாவத்து கொடுக்குற முறையில் கொடுக்கணும், எடுத்ததோட நல்ல நபி எல்லாம் எடுத்துக்கிறதா நபி பாருங்க எவ்வளோ அந்த அடிப்பட்டு ரத்தம் வதங்கி அவன் சொல்றாங்க. சில கிதாப் எழுதுறாங்க மயக்க முறையில் நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அந்த கட்டத்தில் தாவத்தை விடலை. ஆனால் வந்து சந்திக்கிற ஒருத்தர் ஒரு நசரானி இருக்கிறாரு, அந்நியமற்றா இருக்கு, இவரும் நரகம் போயிடக்கூடாது, அதுதான் நபியோட முழு நோக்கம். அந்த அடி வாங்கின அந்த கட்டத்திலையும் அந்த ரத்தம் வடித்து வந்த கட்டத்திலையும் சொல்றாங்க எப்படி நான் அவர் சகோதரர் சொல்றேன், நாங்கள் ஒன்று விட்ட சகோதரர் கிடையாது, நபிமார்கள் அனைவரும் சகோதரர் அடிப்படையில் நானும் அவர் சகோதரர். அவர் எனக்கு முன்னால வந்த நபி, அவரும் வந்த டைம்ல அவரை நீங்க பின்பற்றணும், அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நான் நபி, நான் தான் கடைசி நபி, நான் இருக்கும் போது என்னைய தான் பின்பற்றணும் சொல்லி நபி அவர் சொல்லி விளங்கப்படுத்த அவர் நஸ்ரானியா வந்து அந்த அஜாஸ் போகும்போது இஸ்லாத்தை தள்ளிப்படுத்தும். இஸ்லாம் தள்ளியில் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அப்படியே போறாங்க. ஒரு விவாதத்தில் நாங்கள் இஸ்லாம் கட்ட போகிற இடம் வரைக்கும் போனாங்க அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு இல்லை மினா வரைக்கும் போனாங்க. மினா இருக்கிற நாங்கள் பார்த்து மினா அங்கே வரைக்கும் போனாங்கன்னு சொல்லிருக்கு. மினாவை போயிட்டு ஒரு உருக்கமான துவா பண்ணுறாங்க. யா அல்லாஹ் اللهم إليك أشكو قوة ضعفي وقلة حيلتي وهواني على نفسي. அதாவது சொல்கிறாங்க யா அல்லாஹ் என்னுடைய இயலாமை நான் உன்னிடத்தில் முன்வைக்கிறேன், எனக்கு இயலாது, எனக்கு சொல்கிறது. நாங்கள் எப்படி சொல்லுவோம், நாங்கள் சொல்லுவோம் யாரும் அவன் அடிச்சு போட்டாங்க எல்லாம், அவன் ஏசி போட்டாங்க எல்லாம், அவனை நீ பார்த்துக்க, அது நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் தான் அப்படி தான் சொல்லுவோம். நபியா சொல்லுவோம் யா அல்லாஹ் எனக்கு சொல்ல தெரியாது, யா அல்லாஹ் எனக்கு பலகீனம், என்னோடக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த